நியூஸ் பேப்பர், அதாவது செய்தித்தாளும் அதில் உள்ள அரசியலும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு நியூஸும் ஒரு நியூஸ் பேப்பரும் எங்கெங்கே நியூஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி வந்து அலசி ஆராய்வோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பார்ப்போம். முதல்ல தினத்தந்தி பேப்பரில் பார்த்தா ஃப்ரண்ட் பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. வரலாறு காணாத வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு போட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளர்களுடன் ஆலோசனை. அதுக்கு கீழேயே எடப்பாடி பழனிசாமி விஜய் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். இதுதாங்க ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, நாங்கள் எல்லாருக்கும் காமன் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி பேரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, விஜய் பேரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜை அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம் ஆத்மியின் 7 எம்பிக்கள் கட்சியிலிருந்து திடீர் விலகல், பாரதிய ஜனதாவில் இணைந்தனர் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, நேற்று ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 7 எம்பிக்களும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் இருக்காரு இல்லையா, நிதின் நபீன், அவருடைய முன்னிலையில் தான் சேர்ந்திருக்காங்க. இதில் முக்கியமானதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ராகவ் சத்தா அப்படிங்கிறவர் தான் இந்த டீமை வந்து லீட் பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. குறிப்பாக ஹர்பஜன் சிங் வந்து இந்த கட்சியில் ஒரு எம்பியாக இருந்தார், அந்த கிரிக்கெட் பவுலர் இருந்தார் இல்லைங்களா, அவரும் இப்போ பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் பேஜ். மாநிலங்களவையில் வந்து தலைமை தேர்தல் கமிஷனரை நீக்க கோரி மீண்டும் நோட்டீஸ், 73 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்டு அளித்தனர். அதாவது தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறி வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 73 எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அவரை நீக்குங்கன்னு சொல்லிட்டு. அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினத்தந்தியில் தேர்ட் பேஜில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்த் பேஜில் வந்து செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்ட செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, படப்பை வீட்டிலிருந்து வருமான வரித்துறையின் வெளியேறும் வீடியோவை வெளியிட்டு செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாலும், அந்த நியூஸில் வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி ரெய்டு வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், செல்வ பெருந்தகை ஆருடம். அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மாறும் அப்படிங்கிற ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ளூ பேக்ரவுண்டில் கலர் பாக்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செல்வ பெருந்தகையே வந்து இந்த மாநில தலைவர் போஸ்ட் வந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மத்தியில் ஆட்சி மாற்றம்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 5th பேஜ். அதாவது நேற்று வந்து கொல்கத்தாவில் வந்து ஆற்றுல வந்து படகு சவாரி பண்ணியிருக்கிறார் நம்ம பிரதமர் மோடி. அப்படியே படகு சவாரி பண்ணிக்கிட்டே புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்திருக்கிறாரு. அந்த புகைப்படத்தோடு கூடிய ஒரு செய்தியை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது தினத்தந்தியில் 5th பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 6th பேஜில் நம்ம பார்க்கணும். 6th பேஜில் என்னென்னாக்கா, இந்த சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் தற்கொலை, அந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி, ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ராம்குமாரோட கேஸை பற்றி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா, ராம்குமார் தான் வந்து சுவாதி கொலை பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராம்குமார் சிறையில் இருக்கும்போது தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா, ராம்குமாரோட கேஸை வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் தான் எடுத்தது, விசாரணைலாம் பண்ணி முடித்து அது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு இடையில் தான் அவங்க அப்பா வந்து அப்பீல் போகிறார். எப்படின்னாக்கா, ராம்குமாரோட தந்தை வந்து அது சரியான முறையில் விசாரணை பண்ணல, அதாவது இந்த கமிஷனர் சென்னை அவங்க விசாரணை பண்ணதின் அடிப்படையிலே இவங்க வந்து அந்த விசாரணை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் 3 தரப்பு விவாதங்கள், மாநில மனித உரிமையானம், தேசிய மனித உரிமையானம், இந்த காவல்துறை விசாரணை, இது எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து 2021 20 வந்து முடிச்சிட்டாங்க, இவருடைய கேஸ் வந்து தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமையானம் கரெக்டாக தான் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தீர்ப்பை முடிச்சு வைக்கிறாங்க. என்னன்னாக்கா, ராம்குமாரோட தந்தை வந்து அப்பீல் போனதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இவங்க பண்ணது தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த கேஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 6th பேஜில் கொடுத்துருக்காங்க. 7th பேஜில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தூக்கு தண்டனை வந்து 9 போலீஸ்கார் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்பீலுக்கு போகலாம், மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவங்க எங்கே போக போகிறாங்கனாக்கா, சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தண்டனை, மரண தண்டனை, அதை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இதில் எல்லா குற்றவாளிகளுக்கும் இந்தியாவில் இது வந்து கொடுக்குறது உண்டு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்ணி அந்த கேஸை வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற செய்திக்கு வந்து 7th பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே 7th பேஜில் வந்து 5 சிறுமிகளை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம், தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை, சிவகங்கை கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. ரொம்ப கொடூரமான விஷயங்க. 2020
வாக்கில் வந்து ஒரு பெண், அதாவது சிறுமி, ஒரு 10 வயசு சிறுமிக்கு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுது. அந்த பையன் பேர் வந்து சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி போலீஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த மாதிரி 5 பெண்கள், அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுமிகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தான் இப்போ வந்து நீதிமன்றம் வந்து 5 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தூக்கு தண்டனை எப்படி விவரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த 5 பேருக்கு சேர்த்து அது சாகும் வரை வந்து சிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்சோ கேஸ்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் 2 பேர் பாதிக்கப்பட்டாலும் ஒரு தண்டனை மற்ற வழக்கில் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு தனித்தனியான தண்டனையை வந்து குற்றவாளிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவை வந்து ஃபோக்சோவில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது நல்ல விஷயம். 2024 நினைக்கிறேன் அநேகமாக இந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்து 7th பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே 7th பேஜில் வந்து நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வலைத்தள பதிவில் போட்டார் இல்லையா, அதை வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி ஒரு சின்ன நியூஸாக கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு வந்து 7th பேஜில் அவருடைய அறிக்கைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து 12வது பேஜில் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 12வது பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பேஜில் உன்னால தான் விசில் சின்னத்துக்கு அதிக ஓட்டுகள் வந்துச்சு, தாவேக நிர்வாகியின் தலையில் அறிவாளர் வெட்டிய திமுக பிரமுகர் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னாக்கா, ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவோட நிர்வாகிக்கும் அதிமுக நிர்வாகிக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதிமுக நிர்வாகி பேர் வந்து ரஜினி, டிவிகே நிர்வாகி பேர் வந்து வேலாயுதம். இந்த ரஜினி என்ன பண்ணுறாரு, ஓட்டு பதிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து வேலாயுதத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்கிறாரு. இந்த பாயிண்டில் மட்டும் டிவிகேக்காரங்க அதிகமாக ஓட்டு போடுறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்திக்கிட்டு போய் மண்டையில் வெட்டியிருக்கிறாரு. அதை தடுக்க வந்த அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, டிவிகே நிர்வாகியுடைய மனைவி, அவங்களையும் வந்து வெட்டினதில் வந்து காதில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு. ஸோ இந்த செய்தி வந்து ஒரு கிரைம் நியூஸாக இருந்தாலும் 12th பேஜில் கொடுத்துருக்காங்க. தினத்தந்தியில் இந்த செய்தியை தினமணியில் வந்து பார்த்திங்கன்னா 1st பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பிக்கள் 7 பேர் விலகல், 3 பாஜகவில் இணைந்தனர், பாஜக மீது கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரியான டெல்லி லாபிக்கு நடந்த ஒரு முக்கியமான செய்தி இல்லையா பிஜேபிக்கு. அந்த ஆப்ரேஷன் தாமரை அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமணி வந்து 1st பேஜில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக 5th பேஜில் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அதிகாரப்பூர்வ விவரம் வெளியாவதில் தாமதம். நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம், 85.15% வாக்குப்பதிவு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸாக்டான ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுல வந்து இந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக தான் எடுத்துகிட்ருக்காங்க. இது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பணி நடக்கும். அதுக்குண்டான முழுமையான ரிசல்ட் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த 5th பேஜில் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி போட்டிருக்காங்க தினமணியில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10வது பேஜில் திரிணாமுல் காங்கிரஸ் நிலை குலைந்து விட்டது, ஹூக்ளியில் பிரதமர் படகு சவாரி அப்படின்னு டைட்டில் வச்சு பிரைம் மினிஸ்டர் அந்த படகுல போனது, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து நிலை குலைந்து போயிடுச்சுன்னு சொல்லி மோடி பேசுனது, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் வந்து அதுக்கு வந்து மம்தா வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தமான அந்த ஹூக்ளி நதி இருக்கிறதுனால தான் நீங்கள் அதில் படகு சவாரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாலவத்தில் வந்து பதிவு போட்டிருக்காங்க மம்தா. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் டெல்லியில் உங்களோட ஆட்சியை வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த செய்தி வந்து 5th பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே 5th பேஜில் வந்து இந்த கிழக்கு இந்தியா முழுவதும் அடுத்த மாதம் பாஜக அரசுகள் அமித்ஷா வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னா, நம்ம நாட்டோடைய லெஃப்ட் சைடு அந்த வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிஜேபி தான் அந்த மாநிலங்களை ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிஜேபியுடைய இந்த உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஃபோட்டோவோடு கொடுத்து அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தினமணியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நியூஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கு அடுத்ததாக தினமலரை நம்ம பார்ப்போம். தினமலரில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடின்னு கொடுத்துருக்காங்க. அதாங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி அந்த மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரிடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உழுந்துச்சு இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினமலரில் 1st பேஜிலே கொடுத்துருக்காங்க. 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. அதே பேஜில் வந்து சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு எவ்வளவு, துல்லிய விவரங்கள் வெளியாவதில் இழுபறி, அந்த எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமாக வந்து தினமணியில் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இவங்க ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்காங்க. அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எவ்வளோ % வந்து போல் ஆயிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுல தாமதமாக இருக்கக்கூடிய செய்தியை தினமலரில் 3rd பேஜில் வச்சுருக்காங்க.
4th பேஜில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன் கொடுத்த பணம் கடற்கரை பகுதியில் பட்டுவாடா ஆகவில்லை, வீடியோ வெளியிட்ட திமுக நிர்வாகி. அதாவது அவங்க ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த காசு ப்ராப்பராக போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து ஒரு வீடியோ போட்டு வெளியிட்டு இருந்தார். அது சோஷியல் மீடியாவில் ட்ரோல் கண்டென்ட்டாக போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட செய்தி வந்து தினமலரில் 4th பேஜில் வச்சுருக்காங்க. அதே பேஜில் வந்து ஓட்டுப்பதிவு அதிகரிச்சிருச்சு, இதில் யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர ஆலோசனையில் திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து ஒரு 3 காலத்துக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனவுடனே 2 கட்சிக்கும் யாருக்கு டேஞ்சரஸான சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டதாக இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே 4th பேஜில் வந்து செல்வ பெருந்தகை ஐடி ரேடியில் செல்வ பெருந்தகை மீண்டும் நாடகம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து நேற்று அவர் வெளியிட்டிருந்தாருங்களா, வீடியோ வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை வந்து மென்ஷன் பண்ணி மறுபடியும் அவர் நாடகம் ஆடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தினமலர் வந்து செல்வ பெருந்தகை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. 7th பேஜ் அப்படின்னா தினமலருடைய 2nd ஃப்ரண்ட் பேஜ், அதில் வந்து பாராட்டுன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது யார் பாராட்டுறாங்க அப்படின்னாக்கா, சுப்ரீம் கோர்ட் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. அதாவது மேற்கு வங்கம் அதே மாதிரி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வந்து போல் ஆகிருக்குது, வந்து பாராட்டத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அந்த கருத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அதே பேஜில் வந்து மம்தாவின் காட்டாட்சி முடிவுக்கு வருகிறது, மே 4க்கு பிறகு திரிணாமுல் குண்டார்கள் தப்ப முடியாது, பிரதமர் மோடி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊக்லி நதியில் வந்து படகுல போனார் இல்லைங்களா, அந்த படகுல போன ஃபோட்டோவோட போட்டு அவர் பேசின விஷயத்தை வந்து 2nd ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இதுதான் 7th பேஜ். தினமலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 2 நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. அந்த 2nd பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பேஜில் நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னடா நிர்பந்திக்க முடியாதுன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. இந்த பிலோ 18 இயர்ஸ்குள்ளே இருக்காங்க இல்லையா, அந்த சிறுமியர் கர்ப்பமானால் அதை சுமக்க சொல்லி யாருமே நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 மாத கர்ப்பிணி சிறுமி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதோட சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிலோ 18 இருக்காங்களா, இதில் இந்த 15 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி தான் இந்த வழக்கு வந்து சம்மந்தமாக போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து 7 மாதமாக கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய கருவை வந்து சுமக்கணும்னு சொல்லிட்டு யாருமே கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மன வலிமை, உடல் வலிமை, அவங்களுடைய எதிர்காலம், சமூகம், இந்த மாதிரியான அந்தஸ்து அந்த பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், பிறக்க போகிற குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த கருவை கலைக்கிறதுக்கு உண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பேஜில் வந்து அந்த செய்தி வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தினமலரில் 3rd பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு ஆபத்தாகும் கிளட் மித்தேஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டை வந்திருக்கு. என்னன்னாக்கா ஏஐ மூலமாக வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முடக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து வங்கிகள் தரப்பில் வந்து அதே ஏஐயை பயன்படுத்தி அப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 3rd பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 4th பேஜில் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. நோட்டோவை பற்றி நம்ம பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நோட்டோன்னு கொண்டு வந்தாங்க. நோட்டோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. மறுபடியும் பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்காங்க பாருங்கள். அதிருப்தியில் உள்ள அரசு ஊழியர்கள் நோட்டோவுக்கு வாக்களித்ததாக தகவல். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம். அவங்கெல்லாம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நோட்டோவுக்கு தான் நிறைய ஓட்டு போட்டதாக சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அது 4th பேஜில். அதே 4th பேஜில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் டிரைவர்களுக்கு தட்டுப்பாடு, வடகிழக்கு மாநிலங்களில் ஆட்கள் தேர்வு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸில் வந்து இந்த போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட அந்த யூனியனுக்கு வந்து தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அன்பழகன், அவர் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வாகனங்களுடைய உற்பத்தி அதிகமாகிடுச்சு, பயன்பாடு அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரியான வண்டிங்களை ஓட்டுறதுக்கு உண்டான டிரைவர் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால வடகிழக்கு மாநிலத்திலேருந்து டிரைவர்களை கொண்டு வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ்நாடு இப்போ தள்ளப்பட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க. அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4th பேஜில் இந்த நியூஸை வந்து ஒரு 4 காலத்துக்கு போட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து தினகரன். தினகரனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளம்பர பேஜ், 2வது J2 பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடிப்படை அறிவின்றி அப்பட்டமாக பொய்யை கட்டமைக்கும் விஜய், சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனம். அதாவது இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா டிவிகே பாய்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போட்டுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த விஷயத்துக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்கன்னா டிவிகேக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க
அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படையே அறிவு இல்லாமல் அப்பட்டமாக பொய்யை கவித்து விடுறாங்கன்ற ஒரு டைட்டிலோட ஒரு செய்தி வச்சுருக்காங்க. இது வந்து விஜய்க்கு ரொம்ப எதிரான ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுன்றதுக்காக J2 பேஜில் இது வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினகரனுடைய மெயின் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிந்ததை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு, பணம் எடுத்து செல்ல உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கம் அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் பற்றி என்னென்ன நியூஸ் கொடுக்கணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தேர்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் 9 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. நானும் உள்ளே போய் படித்து பார்க்குறேன். அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அது சென்னையில் எந்தெந்த தொகுதியில் வந்து வாக்கு சதவீதம் குறையும் ஏன் காரணம் சொல்கிறாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லையான்னு சொல்லிட்டு பேப்பர் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே 6 தொகுதியில் வந்து திமுக தோல்விக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு 2-3 நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். நம்ம ஒரு கருத்து கணிப்பிலும் அதை பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க 9 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைந்தது எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா 2021 தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் கம்பேர் பண்ணி இதை வந்து 9 தொகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஐஆர் கிடையாது, இப்போ எஸ்ஐஆர் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து எடுத்த நடவடிக்கைகளில் வாக்கு சதவீதம் கூடு இருக்குன்னு தான் சொல்லி மற்ற நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. பட் தினகரனில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பேஜில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்தது வந்து ஃபோர்த் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து வாக்குப்பதிவு சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்ச ஒரு தொகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாளையங்கோட்டை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து 234 தொகுதியில் லாஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்க யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 68.97% பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. என்னென்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தோம் இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்கு சதவீதம் குறையிறதுக்குன்ற காரணம் என்னன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சால் மட்டும்தான் இதுக்கு விமர்சனம் கிடைக்கும். வாக்காளர்கள் ஏன் வாக்களிக்கல அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபோர்த் பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஆம் ஆத்மியை உடைத்தது பாரதிய ஜனதா கட்சி. எல்லாரும் ஒன்று கொடுத்தாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிங்கெல்லாம் வந்து பிஜேபியில் போய் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறவங்க எம்பிங்கெல்லாம் வந்து போயிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க பாருங்கள், நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனாவை காலி பண்ணாங்க, இந்த சரத்பவாருடைய தேசிய காங்கிரஸ் கட்சியை காலி பண்ணாங்க, அதுக்கடுத்தது ஆம் ஆத்மியும் உடைச்சிட்டாங்க பிஜேபி அப்படின்னு ஒரு நியூஸை டைட்டிலாக வச்சு எவ்வளோ பிஜேபிக்கு நெகட்டிவ் கொடுக்கும் இவங்க உடைக்கிற வேலை தான் பிஜேபி பார்க்கும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்து ஃபஸ்ட்டு தினகரனில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6th பேஜில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி தினகரனில் 2வது பேப்பர்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அதில் வந்து அதில் 2வது பேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த 2வது பேஜில் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. கையில் மையை வச்சுக்கிட்டு ஒரு வாக்காளர் வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை படித்தா தான் தெரியுது. மக்கள் நீதி மைய கட்சியுடைய செயலாளர் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் மை வச்சதுக்கு அப்புறம் போய் பட்டன் அழுத்திட்டு வருவாங்க. ஆனால் சார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எஸ்கேபி கோபிநாத் செயலாளராக இருக்கார். அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, பூத்துக்கு போயிருக்காரு, ஐடி கார்டு காமிச்சிருக்காரு, வெரிஃபிகேஷன் சைன் எல்லாம் முடிச்சுட்டு மை வச்சதுக்கப்புறம் அந்த பூத்துக்குள்ளே போயிட்டு பட்டன் அழுத்தி ஓட்டு போடணும். சார் வந்து ஓட்டு போடாமல் ரிட்டன் வந்திருக்கிறாரு. வந்துட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏங்க ஓட்டு போடாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன காரணத்தை கேட்கும்போது தலையை சுற்றி போச்சு. அதாவது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இந்த தபால் ஓட்டு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும் தபால் ஓட்டு மூலம் எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கேருந்தே வந்து ஓட்டை போட்டுக்கிறாங்க. இந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வசதி ஏற்படுத்த சொல்லி நான் 6 மாதத்துக்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து லெட்டர் கொடுத்தேன். அந்த லெட்டருக்கு இன்னும் பதில் கொடுக்காம எலெக்ஷன் கமிஷன் இழுத்தடிச்சிட்ருக்கு. அவங்களும் வந்து இந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சிட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் கஷ்டப்படாமல் வேலை பார்க்குற இடத்துல வந்து தபால் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக கொடுத்த லெட்டருக்கு ரிப்ளை கிடைக்கல. அவங்கள நான் வந்து இந்த என்னுடைய எதிர்ப்பு வந்து நான் பதிவு பண்ணுறது இந்த வாக்கு போடாமல் வெளியே போகணுன்றதுக்காக நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு மையம் மட்டும் வச்சுட்டு வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல நியூஸ் தான், பட் வந்து இது கொஞ்சம் சின்ன நியூஸாக கொடுத்துருக்காங்க. இது யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ தினகரனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நியூஸ் எந்தெந்த பேஜில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாளைக்கு வரக்கூடிய செய்தித்தாள்களில் எந்தெந்த செய்தித்தாள்கள் எந்தெந்த பேஜில் நியூஸை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.